வணக்கம் நண்பர்களே. இப்போதைக்கு நம்முடைய நாடு ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லணும். இந்த கோவிட்-19 பேண்டமிக்னுடைய செகண்ட் வேவில் நாம் இருக்கோம். ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு 3 லட்சம் கேஸுக்கு மேலே இந்தியாவில் ரிப்போர்ட் ஆகுது. அதே போல் தினமும் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருது. இந்த ஒரு நிலையில் நான் இந்த கோவிட்-19 பேண்டமிக் சுச்சுவேஷனில் கவனித்த ஒரு முக்கியமான விஷயத்தை, ஒரு அப்சர்வேஷனை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். இந்த வீடியோவை பார்க்குறீங்க, தயவு செஞ்சு இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். போன வருஷம் நம்ம கோவிட்-19 ஃபஸ்ட் வேவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். இப்போதைக்கு செகண்ட் வேவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தேர்ட் வேவும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுன்னா, கோவிட்-19 வைரஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக நம்மளை விட்டு போகாது. அதாவது நம்மளுடைய சொசைட்டி, நம்ம நாடை விட்டு அவ்வளோ சீக்கிரம் அது விலகாது. இதை ஒரு ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் மூலமாகவும் ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி மூலமாகவும் தான் நம்ம ஃபுல்லாக எலிமினேட் பண்ண முடியும். அப்போ அந்த இடைப்பட்ட காலத்தில் நாம் எப்படி இந்த வைரஸை டேக்கிள் பண்ணுறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்குது. இன்றைக்கி தேதியில் இந்த வைரஸை கண்டெயின் பண்ணுற ஒரு மேஜர் வெப்பன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேக்சின். ஆனாலும் இந்த வேக்சினில் இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா, வேக்சின் ஷார்ட்டேஜஸ் இருக்குது. எல்லாருக்கும் வேக்சினை அளிக்கிற அளவுக்கு வேக்சின்ஸ் இல்லை. அதனால தான் இப்போதைக்கு 45 வயதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக அந்த வேக்சின்ஸை அட்மினிஸ்டர் பண்ணுறாங்க. அதுக்கு கீழே இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக அட்மினிஸ்டர் பண்ணல. 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்க எல்லாருக்குமே வேக்சின்ஸை இப்போதைக்கு தாங்க அப்படின்ற டிமாண்டும் இப்போ வந்துகிட்டு இருக்கு. அப்போ பேசிக்காக நம்ம என்ன உணர்றோம்னா, இப்போ இந்த வேக்சின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக இருக்குது. அது இல்லாமல் ஜென்ரலாக மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயும் இப்போதைக்கு பேஷண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா போதுமான அளவுக்கு பெட் இல்லை, ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் இல்லை, அது இல்லாமல் மற்ற அசோசியேட்டட் ஃபெசிலிட்டிஸும் இல்லாமல் இருக்குது. சரி, இந்த ஒரு நிலை தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த வேக்சின்ஸ் எல்லாருக்கும் வந்து சென்றடைகிறதுக்கு இன்னும் ஒரு சில வாரங்களோ இல்லை ஒரு சில மாதங்கள் கூட ஆகலாம். இந்த நிலையில் நம்ம ஒத்து கவனித்தோம் அப்படின்னா, போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் அந்த கோவிட்-19 ஸ்ட்ராட்டஜியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஓட்டை, ஒரு ஹோலை என்னால் கவனிக்க முடியுது. போன வருஷம் அரசுகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த வேக்சின் வர்றதுக்கு எப்படியும் அடுத்த வருஷம் ஆகிடும். இடைப்பட்ட காலத்தில் நம்ம முடிஞ்ச வரைக்கும் சோஷியல் டிஸ்டன்சிங், மாஸ்க் வேர் பண்ணுறது, அது இல்லாமல் ஜென்ரலாக அந்த ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் மூலமாக நம்மளை சேஃப்கார்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. இதில் இந்தியன் கவர்மெண்ட் ஸ்பெசிஃபிக்காக சொன்ன ஒரு விஷயம் என்ன, ஒரு கைட்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் இதையுமே நாம் எடுக்கிறது பெட்டர். ஓகேங்களா? அதாவது இந்தியன் மெடிசன்ஸ் இல்லையா, ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, இந்த மாதிரி மெடிசின்ஸையும் நம்ம எடுக்கலாம் அப்படின்னும் அரசு பார்த்திங்கன்னா சொல்லிச்சு, அஃபிஷியலாக சொன்னாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சொல்லிச்சு, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் அறிவித்தாங்க. உதாரணத்துக்கு இந்த கபசுர குடிநீர், அது இல்லாமல் மற்ற சில இந்தியன் மெடிசின்ஸ், இந்த அஸ்வகந்தா, இந்த மாதிரி நம்ம எடுக்கலாம். இதெல்லாம் நம்மளுடைய இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணோம். அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் வரும்பொழுது நமக்கு வந்து இந்த கோவிட்-19 அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுக்கிறதுனால வேக்சின் வர வரைக்கும், நம்ம கையில் வந்து சேர்கிற வரைக்கும் நாம் பெட்டராக நம்மளை சேஃப்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு அரசே சொல்லிச்சு. ஆனால் இன்னைக்கு தேதியில் வேக்சின் வந்துருச்சு, ஆனால் வேக்சின் ஷார்ட்டேஜ் இருக்குது. இப்போ எனக்கு ஒரு விஷயம் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னா, போன வருஷம் சொன்னதை ஏன் அரசு இந்த வருஷம் சொல்ல மாட்டுது, எனக்கு அதுதான் புரியல. ஸோ இப்போ எல்லாருக்கும் அந்த வேக்சின் வந்து சேர்றதுக்கு கண்டிப்பாக இன்னும் ஒரு சில மாதங்கள் ஆகலாம். அது வரைக்கும் எப்படி நம்ம சேஃப்கார்ட் பண்ணுறது? ஏன் மறுபடியும் இந்த ட்ரெடிஷ்னல் மெடிசின்ஸை நம்ம எடுக்கக்கூடாது? ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லாருமே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் இருக்காது. வேக்சின் வரும்பொழுது வரட்டும், வேக்சின் வரும்போது நம்ம அதை அட்மினிஸ்டர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இந்தியன் மெடிசன்ஸில் எடுக்கலாம். இந்த இந்தியன் மெடிசன்ஸ்னுடைய எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக அந்த கோவிட் வேக்சினுடைய அந்த எஃபிகசியை ரெடியூஸ் பண்ணாது. ஓகேங்களா? அதனுடைய வீரியத்தை இது போய் எதுவும் மாற்றி அமைக்காது. அதனால் இந்த இந்தியன் மெடிசன்ஸை நாம் இப்போலேருந்து எடுக்க ஆரம்பிக்கலாம். அது இல்லாமல் நான் சொன்னது போல் போன வருஷம் அரசே இது சொல்லிச்சு. ஓகேங்களா? இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அது இல்லாமல் வயதானவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அண்டர் 18க்கு பார்த்தீங்கன்னா வேக்சின் வரதுக்கு இன்னும் நிறைய நாட்கள் ஆகும் கண்டிப்பாக. இப்போ இந்த அண்டர் 18ல் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் நிறைய பேர் இருப்பாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இம்யூனிட்டி இருக்காது. இப்போ இவங்களுக்கெல்லாம் அந்த கோவிட்-19 வைரஸ் வருது, அட்டாக் பண்ணுதான், அது மிக ஆபத்தான ஒரு நிலை. அப்போ இந்த ஒரு டார்கெட் பாப்புலேஷனை நாம் எப்படி சேஃப்கார்ட் பண்ணலாம்னா, இம்யூனிட்டி மூலமாக தான் சேஃப்கார்ட் பண்ண முடியும். அப்போ நம்ம எப்படி பண்ணலாம்னா, பெட்டர் இந்த இந்தியன் மெடிசின்ஸை வச்சு நம்ம சேஃப்கார்ட் பண்ணலாம். அதனால் அரசு மீண்டும் அவங்க போன வருஷம் சொன்னது போல்
இப்போவும் பார்த்தீங்கன்னா ஒரு கைட்லைனை சொன்னால் பெட்டராக இருக்கும். வேக்சின்ஸ் வந்து சேர்கிற வரைக்கும் இந்தியன் மெடிசின்ஸ் எடுங்க, இதன் மூலமாக உங்களுடைய இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுங்கள். பட் வேக்சின் வரும்போது நீங்கள் எடுங்க, அந்த வேக்சினும் நீங்கள் எடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா பெட்டராக இருக்கும். கவர்மெண்ட் சைடில் மேபி அவங்களுடைய யோசனை இப்படி இருக்கலாம். ஒருவேளை நாமளே இந்தியன் மெடிசன்ஸை ப்ரொமோட் பண்ணிட்டா ஒருவேளை மக்கள் வந்து அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும், நாளைக்கு வேக்சின் வந்தாலும் எடுக்காமல் போயிடுவாங்க, மேபி அப்படி யோசிச்சிருக்கலாம். பட் கண்டிப்பாக இந்தியன் பீப்புள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம சரியாக ஒரு விஷயத்த சொல்லிட்டோன்னா அவங்க கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறவங்க தான். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி தேதியில் இருக்க பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா வெல் எஜுகேட்டட், எல்லார் கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது, இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நம்ம சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அதனால் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நாம் இப்போதைக்கு ட்ரெடிஷ்னல் மெடிசின்ஸை எடுத்து நம்மளுடைய இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறது தான் ஒரு ரிசோர்ஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஏற்கனவே அரசே பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் மெடிசன் சிஸ்டம் இந்தியாவில் வரணும் அப்படின்ற ஒரு பிளானில் தான் இருக்காங்க. இந்த மிக்ஸோபத்தின்னு சொல்லுவாங்க, அலோபதி அது இல்லாமல் ஆயுஷ் ரெண்டும் மிக்ஸ் ஆனது தான் மிக்ஸோபத்தின்ற சிஸ்டம். இதையுமே இந்தியாவில் கொண்டு வரணும், இன்டெகிரேட்டட் மெடிசனை கொண்டு வரணும்னு அரசு ஏற்கனவே ஒரு சில முயற்சிகள் எடுத்துகிட்டு வருது. சொல்லப்போனால் இந்த ஆயுஷ் டாக்டர்ஸ் எல்லாம் சர்ஜரி பண்ணலாம், அவங்கள சர்ஜரி பண்ண அலோவ் பண்ணலாம் அப்படின்னே ஒரு பிளானும் ஒன்று இருக்குது. இப்படி இருக்கிற நிலையில் ஆல்ரெடி கவர்மெண்ட் வந்து இந்த ஆயுஷ் சிஸ்டத்துக்கு இந்தளவுக்கு த்ரஸ்ட்டு அழிச்சிட்டு வர நிலையில் ஏன் ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்த நாம் இன்னும் சொல்லாமல் இருக்கோம் அப்படின்றது எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஆனால் குறைஞ்சது இனிமேலாவது அரசு இந்த ஒரு அறிக்கையை மக்களுக்கு அளித்தால் நல்லாயிருக்கும். ஸோ வேக்சின்ஸ் எல்லாருக்கும் வந்து சேர்கிற வரைக்கும் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் மெடிசின்ஸ், ஆயுஷ் மெடிசின்ஸ், சித்தா மெடிசின்ஸ், இல்லை ஜென்ரலாக உணவே மருந்து அப்படின்ற பாணியில் நம்மளுடைய நாட்டு மருந்துகளை நாம் எடுத்து நம்மளுடைய இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணணும். இதை வந்து அரசே சொன்னால் அது கண்டிப்பாக பெட்டராக இருக்கும். கண்டிப்பாக இதன் மூலமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய உயிரிழப்புகளை நம்மளால் தடுக்க முடியும். ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக லாங் டேர்முக்கும் பெட்டராக இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் வேக்சினேஷன் பண்ணி முடிக்கிறது கண்டிப்பாக இன்னும் பல மாதங்கள் ஆகும். அது வரைக்கும் நமக்கு ஒரு ஹாலிஸ்டிக் ஸ்ட்ராட்டஜி தேவை. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெட்டரான ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். இந்தியா மக்கள் தொகை அதிகம் உள்ள நாடு, மற்ற நாடுகள் ஃபாலோ பண்ணுற அப்ரோச்லாம் நம்ம பண்ண முடியாது. நம்மளோட அப்ரோச் வந்து யூனிக்காக இருக்கணும், நமக்கு அட்வான்டேஜஸாகவும் இருக்கணும், அதே மாதிரி ரிசோர்ஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும். இருக்கிற ரிசோர்ஸஸை வச்சு இந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் நம்ம இந்த கோவிட் பேண்டமிக்லேருந்து மீண்டு வரத்துக்கு ஒரு யுக்தியாக இருக்கணும். ஸோ அரசு இனிமேலாவது நான் சொன்ன இந்த விஷயத்துக்கு கவனம் செலுத்துவாங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.